ரெசிஸ்டர்னா ரெசிஸ்டிவிட்டி இருக்கு மேம். இல்ல குழந்தைங்களா, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ரெசிஸ்டிவிட்டினா அந்த ரோ தான், அந்த அங்க படிச்சது. அது வந்து வேற. ரெசிஸ்டிவிட்டியே கொண்டே வராதீங்க. ரெசிஸ்டிவிட்டின்றது இட் வில் இண்டிகேட் அந்த மெட்டீரியல் ஆஃப் இட். ரெசிஸ்டன்ஸ்னா என்னப்பா? இப்போ நீ சாஸ்ட்ரா ஓடுற, வெளியே எதிர்த்தாப்புல காத்து வருது, உன்னை ஓடவே விடலை, நீ நல்லா ஸ்பீடாக ஓடுவே ஆனால் உன்னை ஓடவே விடலை. அப்போ அதுதான் ரெசிஸ்டன்ஸ். ஒன்று ஒன்று தடுக்குது. பிரகதீஷ், நீங்கள் பேப்பர் எடுத்து எழுதிக்கிட்டே இருக்கீங்க, ஆனால் யாரோ உங்களோட பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது அதுதான் ரெசிஸ்டன்ஸ். உங்களை தடுக்குது. எது தடுக்குதோ அதுதான் ரெசிஸ்டன்ஸ். புரியுதா உங்க ரெண்டு பேருக்கும்? ரெசிஸ்டன்ஸ்னா என்ன இப்போ? மேம் தடுக்கிறது மேம். எது தடுக்குதோ அதுவும் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நம்ம அந்த ஃபார்முலாலாம் மனப்பாடம் பண்ணிக்கலாம்ப்பா, ஆனால் அது என்னன்னு தெரிஞ்சாதான் நம்மளால ஞாபகம் வச்சுக்க முடியும். இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சா? இப்போ ரெசிஸ்டன்ஸை ஒரு மிஷின் வச்சு இல்லை ஏதோ ஒரு ஐட்டம் வச்சு தான் தடுக்கிறோம். அந்த தடுப்பை உண்டு பண்ணுறோம். இப்போ அப்படியே திடுதுப்புன்னு எதுவும் வந்து தடுக்க முடியாதுல்ல. இப்போ காத்தடிச்சு ஓட முடியல, காத்துனால தானே தடுக்குது. இப்போ எழுதிட்டு இருக்கோம், யாரோ நம்ம கையை பிடிக்கிறாங்க, அப்போ நம்ம யாரோ பிடிக்கிறதுனால தானே அது தடுக்குது. அப்போ கரண்ட்டை நம்ம அதே மாதிரி தடுக்கிறதுக்கான, ரெசிஸ்டன்ஸ் உண்டு பண்றதுக்கான ஐட்டம் பேர் தான் ரெசிஸ்டார். இப்போ உங்களுக்கு என்னன்னா, ரெசிஸ்டிவிட்டி, ரெசிஸ்டன்ஸ், ரெசிஸ்டர், மூணு ஐட்டம் இருக்கு. எல்லாத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. நான் ஒரு தடவை சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. நான் உங்களை எப்போ வேணா கேட்பேன். ரெசிஸ்டன்ஸ்னா தடுக்கிறது. ரெசிஸ்டிவிட்டினா அது வேற. அந்த ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலாவில் வர ரெசிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ரோ இன்ட்டு எல்/ஏ ஃபார்முலாவில் வரது ரெசிஸ்டிவிட்டி. அதுவும் ரெசிஸ்டன்ஸில் வரலை, அது ஒரு மெட்டீரியலுடைய ரெசிஸ்டன்ஸ் என்னன்றது தான் ரெசிஸ்டிவிட்டி. அடுத்தது ரெசிஸ்டர் அப்படின்னா ஒரு ஐட்டம், அது வந்து ரெசிஸ்டன்ஸை உண்டு பண்ணுது கரண்ட்டுக்கு. சொல்லுங்க, ரெசிஸ்டன்ஸ்னா என்ன, ரெசிஸ்டிவிட்டினா என்ன, ரெசிஸ்டர்னா என்ன? ஆளுக்கு ஒன்று ஒன்று சொல்லுங்க. ரெசிஸ்டன்ஸ்னா வந்து தடு இது வந்து தடுக்கிறது மேம். ஓகே, பிரதீஷ் நீங்கள் சொல்லுங்க. ரெசிஸ்டிவிட்டினா என்ன? மேம் அந்த ரெசிஸ்டன்ஸ் வர ஃபார்முலா மேம் ஆர் இஸ் ஈக்குவல் டு ம், கரெக்ட். சொல்லுப்பா. ரோ எல் பை. ஓகே, அதில் வரதுல எது ரெசிஸ்டிவிட்டி? மேம் அந்த ரோ வெரி குட். அந்த அந்த ரோன்றது எதை குறிக்குது? ரெசிஸ்டிவிட்டி. கரெக்ட். ஒரு மெட்டீரியலுடைய ரெசிஸ்டன்ஸை குறிக்குதா, குறிக்கலையா? ம், ஓகே. அந்த மெட்டீரியலுக்கு டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகுமா கம்மியாகுமா? அதிகமாகும் மேம். சூப்பர். சாஸ்ட்ரா நீங்கள் சொல்லுங்க, ரெசிஸ்டர்னா என்ன? மேம் ரெசிஸ்டர்னா இந்த எது வந்து அந்த அந்த உண்டு பண்ணுறதுடா குழந்தை. ஓகே, இப்போ இப்போ காற்று அதுவே அடிச்சிருச்சு, நீ ஒரு ரெண்டு சைடும் ஒரு மிஷின் மாதிரி வச்சு காற்று அடிக்கிறாங்க உன் மேலேன்னு வை, அந்த மிஷின் தான் ரெசிஸ்டர். சரியா? ரெசிஸ்டன்ஸை உண்டு பண்ணுறது. பிரக்தீஷ், உங்களுக்கு புரியுதா ரெசிஸ்டர்னா என்ன? மேம் ரெசிஸ்டன்ஸை உண்டு பண்றது மேம். வெரி குட். பிரக்தீஷ், நல்லா நல்லா இம்ப்ரூவ் ஆயிட்டு இருக்கீங்க. ஓகே, எனக்கே நல்லா தெரியுது உங்களுக்கு நல்லா இம்ப்ரூவ் ஆறீங்க. சரி, இப்போ அந்த மாதிரி இப்போ ஒரு கரண்ட் போய்கிட்டு இருக்கு. சரியா? அந்த கரண்ட்டுக்கு நம்ம வந்து ஒரு ரெசிஸ்டரை வைக்கிறோம். இப்போ எப்படி உங்களுக்கு எப்படின்னா, அந்த ரெசிஸ்டர் என்ன செய்யுது அப்படின்னா, அந்த கரண்ட்டை தடுக்குது. இப்போ ஒரு இடத்துல தடுக்குது, திருப்பியும் இன்னொரு இடத்துல தடுக்குது, திருப்பியும் இன்னொரு இடத்துல தடுக்குது. மூணு இடத்துல நம்ம ரெசிஸ்டரை வைக்கிறோம். அப்போ அந்த கரண்ட்டுக்கு அதிகமாக ரெசிஸ்டன்ஸ் இருக்குமா கம்மி ரெசிஸ்டன்ஸ் இருக்குமா? என்ன நினைக்கிறீங்க? நான் சொல்லி கொடுக்கலப்பா, நீங்களா சும்மா சொல்லுங்க. சாஸ்டா சொல்கிறா. ரிப்பீட் பண்றீங்க. ஆ,
ஒரு கரண்ட்டு போய்க்கிட்டு இருக்கு. அப்போ 3 இடத்துல ஃபர்ஸ்ட் ஒரு இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வைக்கிறோம், அடுத்த ஒரு இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வைக்கிறோம், அதுக்கு அடுத்த ஒரு இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வைக்கிறோம். ஒரு ரோட்ல நீங்க போய்க்கிட்டு இருக்கீங்க, கார் போகுது. 3 இடத்துல ரெசிஸ்டன்ஸ் வைக்கிறோம். அப்போ ரெசிஸ்டன்ஸ் அதிகமா இருக்குமா, கம்மியா இருக்குமா? அதிகமா இருக்கும். சாஸ்டா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதிகமா இருக்கும். கரெக்ட். ஸோ 3 இடத்துல காற்று நீ ஓய்க்கிட்டே இருக்கடா, ஒரு இடத்துல காற்று அடிச்சிருச்சு, சரி பரவாயில்லன்னு அப்படியே தாண்டி போயிட்டேன். அடுத்த இடத்துலையும் காற்று அடிக்குது, அப்போ உனக்கு ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக தானே இருக்குது நம்ம மேலே. அப்போது அடுத்து 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 ஒரு பிரச்சனை ரெசிஸ்டன்ஸ் வரும்போது, அடுத்து அடுத்து வரும்போது அது பேர் சீரீஸ்னு அர்த்தம். இப்போ நான் உங்களுக்கு அதுக்கு ஒரு படம் காட்டுறேன். ஓகே. இப்போ இதில் சொல்லுங்க குழந்தைங்களா, உங்கள் 2 பேரால மார்க் பண்ண முடியுமா? இதில் எங்கே ரெசிஸ்டர் இருக்குது, எங்கே அடுத்தடுத்து இருக்குது? உங்களுக்கு நான் சொல்லிக் கொடுக்கல, நீங்கள் சும்மா ட்ரை பண்ணுங்க. நான் கரெக்டாக தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க பார்க்கலாம். ட்ரை பண்ணுங்க. ரெசிஸ்டன்ஸ் 1 R1 R2 R3. வெரி குட். அது பேர் என்ன? ரெசிஸ்டன்ஸ். ரெசிஸ்டர். சரியா? ஆர்ன்றது ரெசிஸ்டன்ஸ் தான், ஆனால் அதை உண்டு பண்ணுற அதுன்றதுனால அது பேர் ரெசிஸ்டர். இல்லை ரெசிஸ்டர் கொடுக்குற ரெசிஸ்டன்ஸ் R1 R2 R3. நீ ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லலாம், ஆனால் அது வர்றதுனால அது பேர் ரெசிஸ்டர். சரி. சாஸ்திரா, அதில் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு சொல்கிறேன், காட்டுங்க. அதில் எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு, அதில் எப்படி கனெக்ட் ஆயிருக்குன்னு காட்டுப்பா அந்த படத்தில். நாக்கா சொல்லட்டுமாப்பா? வயர்ல கனெக்ட் இருக்கு. லைனாக கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே. கரெக்டு. இப்போது கரண்ட் இது வழியாக வரும்போது நமக்கு இதில் ஃபஸ்ட்டு படுது, இந்த இந்த ரெசிஸ்டரில் ஃபஸ்ட்டு படுது. அப்போது கொஞ்சம் கரண்ட்டு ஸ்லோ ஆகிடுது. கரண்ட்டு தான் நம்ம யாரோ ஓடி வர மாதிரி, ரெசிஸ்டர் தான் காற்றடிக்குது. அடுத்தது திருப்பியும் கொஞ்சம் நேரம் கழித்து திருப்பியும் அப்பாடி எதுவும் இல்லை, இனிமேலாவது வேகமாக ஓடலாம் அப்படின்னு சொல்லி வரும்போது திருப்பியும் இன்னொரு ரெசிஸ்டர் இருக்குது. என்னடா இது, இதையும் தாண்டி போகணும், சரி இனிமேலாவது தப்பிச்சோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இன்னொரு தப்பிச்சோன்னு சொல்லி கரண்ட் ஓடி வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ பார்த்தா இன்னொரு ரெசிஸ்டர் இருக்கு. அப்போது ஃபைனலாக கரண்ட் வெளியே வரும்போது எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்? எவ்வளோ ரெசிஸ்டன்ஸை கோத்ரூ பண்ணி அது வெளியே வந்திருக்கணும்? 3 ரெசிஸ்டன்ஸையும். கேட்குதாப்பா? எஸ் மேம். நீங்கள் எதோ சொன்னீங்க பிரதீஷ். 3 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. வெரி குட், சூப்பர். அப்போது இந்த சர்க்கியூட்டில் R is equal to R1 + R2 + R3ன்னு நீங்கள் போடணும். இப்போது இந்த மாதிரி கனெக்ட் ஆயிருக்குல்ல பக்கத்து பக்கத்தில் லைனில், அது பேர் தான் சீரீஸ்னு அர்த்தம். புரிஞ்சிருச்சா குழந்தைங்களா? ஓகே மேம். சொல்லுங்க, சீரீஸ்னா என்னன்னு சொல்லுங்க. R1 plus R3 equal to என்ன மேம்? ஈக்குவல் டு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ்டா. Okay. சரியா? ம், ஓகே. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? சரி. ஓகே. இப்போது இப்போ இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக போகணுன்னா, பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ். எங்கே பிரதீஷ் இருக்கீங்களா? சரி. Yes ma'am. பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் இன்டூ வோல்ட். பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ்னால் வோல்ட் இஸ் ஈக்குவல் டு I இன்டூ R அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலா எப்படி தெரியுமா உங்களுக்கு? எப்படி வந்துச்சு தெரியுமா? நான் சொல்லட்டுமா? இது கொஞ்சம் கஷ்டம், நீங்கள் 2 பேரும் ட்ரை பண்ணுறதுக்கு. ம், பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அப்படின்னா என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஒரு இடத்துல எலக்ட்ரான்ஸ் அதிகமா இருக்கிறது, இன்னொரு இடத்துல கம்மியா இருக்கிறது. வெரி குட், வெரி குட். சாஸ்திரா, உங்களுக்கு ஞாபகம் இருக்காப்பா? எஸ் மேம். ஓகே. இப் இப்போ நீங்கள் இது அழகாக சொல்லிட்டீங்க பிரக்தீஷ். ஆனால் இந்த கான்செப்டை வச்சு நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அதில் சொல்லித்தரேன். என்னென்னா,
இப்போ ஒரு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்ன்றது ஒரு இடத்துல எலக்ட்ரான் கம்மியாக இருக்குது, ஒரு இடத்துல அதிகமாக இருக்குது. எலக்ட்ரான் கம்மியும் அதிகமாகவும் இருக்கிறதுனால என்ன ஆகுது? இது ஆம், எவ்வளவு ஒர்க் நடக்குதோ அந்த இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு அந்த இதை மூவ் பண்றதுக்கு எவ்வளவு எடுக்குதோ அது வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஈக்குவல் டு அது ஒர்க் பை டன் பை சார்ஜ். அது வேற, அதுவும் கரெக்டு தான்டா. ஆனால் நான் உன்னை சும்மா கேட்குறேன். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் இங்கே ஒரு இடத்துல அதிகமாகவும் ஒரு இடத்துல கம்மியாகவும் இருக்குது. அப்போது என்ன போகும்? அதிகத்துலேருந்து கம்மி என்ன போகுது? ஆமா, அதிகத்துல இருந்து கம்மிக்கு வரும் மேம் எலக்ட்ரான்ஸ். வெரி குட். எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ ஆகிறதுனால என்ன ஆகுது? கரண்ட் பாஸ் வெரி குட். ஆகும். கரண்ட்டு கரண்ட் பாஸ் போகுது. கரண்ட் பாஸ் ஆகுது. சூப்பர். இப்போ இது வந்து ரொம்ப கரெக்டாக சொல்லிட்டீங்க. இப்போ இன்னும் கொஞ்சம் கரண்ட்டு ரெசிஸ்டன்ஸுன்னு வரும்போது, இப்போ இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிற அந்த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸை நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, அதிக எலக்ட்ரான்லேருந்து கம்மி எலக்ட்ரானுக்கு போகுதுன்னு தானடா சொன்னீங்க ரெண்டு பேரும். அப்போது அந்த அதிக இடத்துல அதிகமாக இருக்கிறது வந்து ஒரு புஷ் கொடுக்குது. அதிக எலக்ட்ரான் வந்து புஷ் ஆகி அந்த பக்கம் கம்மி எலக்ட்ரான்ஸ்க்கு போகுது. இப்போது நமக்கு அதுதான் வோல்டேஜ். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸுன்றது தான் வோல்டேஜ். இதை நீங்கள் இன்னும் எப்படி தெரிஞ்சுக்கணுன்னா, ஒரு பேட்ரியில் ஒரு செல்லில் அது வந்து உங்களுக்கு ஒரு புஷ் கொடுக்குது. பேட்ரி செல்லு என்ன பண்ணுது? அந்த செல்லுல இருந்து கரண்ட் வந்து போகுதா? ஒரு இது டு இது. ஒரு நிமிஷம்டா. கவனிக்கிறீங்களா? பிரக்தீஷ், உங்கள் வீடியோ தெரியல எனக்கு. சஸ்டா, உனக்கு கேட்குதாப்பா? ஓகே. ஹலோ பிரக்தீஷ், இருக்கீங்களா? மேம். உங்கள் வீடியோ தெரிலப்பா. ம். சரி சரி, கவனிங்க ரெண்டு பேரும். இதுதான் நம்மக்கிட்ட இருக்கிற பேட்ரி. சரியா? இந்த பேட்டரியில் என்ன இருக்குது? ஃபுல்லாக நம்மக்கிட்ட வந்து இதுக்குள்ளே பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் எல்லா தடவையும் அந்த எலக்ட்ரானை வச்சு ஞாபகம் வச்சுக்கிறது, ஃபேக்ட் புரிஞ்சுக்கிறது சில சமயம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நான் ஈஸியாக உங்களுக்கு சொல்கிறேன். அதுவும் ஹோல்ஸ் ட்ரூ, அதுவும் கரெக்டு தான், நீங்கள் சொன்னதும் கரெக்டு தான். சரியாப்பா? இதுக்குள்ளே நிறைய வோல்டேஜ் இருக்குது, பொட்டன்ஷியல் இருக்குது, இதுக்கு நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அதுதான் இது கரண்ட்டு கொடுக்குது. இந்த ஒயருக்கு இது கரண்ட்டு கொடுக்குது. ஒரு சைடு நிறைய எலக்ட்ரான்ஸு, ஒரு சைடு கம்மி எலக்ட்ரான்ஸு. அதனால பொட்டென்ஷியல் வருது. அதிக எலக்ட்ரான்ஸ் இருக்கிற இடத்துலேருந்து வரும்போது அது இந்த எலக்ட்ரான்ஸை புஷ் பண்ணுது. வோல்டேஜ் புஷ் பண்ணும்போது இந்த எலக்ட்ரான்ஸு இந்த ஒயர் வழியாக வந்து, இந்த ஒயரை நம்ம இப்படி மூடிட்டோன்னா இது வழியாக திருப்பியும் உள்ளே போயிடும். உள்ளே போய் நமக்கு சர்க்கியூட்டில் எலக்ட்ரான்ஸு போய்கிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம சர்க்கியூட்டை க்ளோஸ் பண்ணால் தான் நமக்கு கரண்ட்டே வரும். ஒரு சைட்லேருந்து மட்டும் வராது கரண்ட்டு. அது ஃப்ளோ ஆகிட்டே இருக்கணும். புரியுதாப்பா? இப்போது இந்த இடத்துல நான் வந்து ஒரு ரெசிஸ்டர் வச்சுட்டேன். ஒரு ரெசிஸ்டரை வச்சுட்டேன் இந்த இடத்துல. அப்போது அதால் போக முடியல ஒழுங்கா. அதை வந்து தடுக்குது கரண்ட்டு. அப்புறம் நிறைய இடத்துல ரெசிஸ்டன்ஸை தடுக்குது. நிறைய ரெசிஸ்டன்ஸ் வச்சுட்டோன்னா நிறைய இடத்துல வந்து அதை தடுக்குது. ஓகேயா? இப்போது இந்த வோல்டேஜ் இருக்குல்லப்பா, இதில் இருந்த வோல்டேஜ் இருக்குல்ல, இதில் இருக்கிற வோல்டேஜ், அதாவது இதில் இருக்கிற எலக்ட்ரான்ஸு பொட்டன்ஷியலை தான் நான் வோல்டேஜ்னு சொல்கிறேன். பொட்டன்ஷியல் தான் வோல்டேஜ். இதில் இருக்கிற வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு, அதுதானே கரண்ட்டு, கரண்ட் இன்டூ ரெசிஸ்டன்ஸ். புரியுதா உங்களுக்கு? பிரகதீஷ்க்கு புரியல இல்ல? ம். புரியலன்னா ம். தைரியமாக கேட்கணும் பிரகதீஷ். சரியா? புரியாதது உங்கள் தப்பு கிடையாது குழந்தைங்களா. புரியலன்னா தைரியமாக கேட்கணும். இதோடைய பொட்டென்ஷியல் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் இன்டூ ரெசிஸ்டன்ஸ் குழந்தைங்களா. எப்படின்னா, ஒரு பக்கம் புஷ் பண்ணுது, அது என்ன புஷ் பண்ணுதோ அது கரண்ட்டாக வருது. கரண்ட் வந்தாலும் அது ரெசிஸ்டன்ஸும் அதில் இருக்குது. அப்போது
என்ன நீ புஷ் பண்ணாலும் வோல்டேஜ்ன்றது இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டூ ஆர், கரண்ட் இன்டூ ரெசிஸ்டன்ஸ். ஜஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? பிரகதீஷ் உங்களுக்கு புரிஞ்சுச்சா? எஸ் மேம். பொட்டன்ஷியல் இஸ் வோல்டேஜ் இஸ் ஈக்குவல் டு வாட்? மேம் கரண்ட் இன்டூ ரெசிஸ்டன்ஸ். ஆ, இது கொடுக்குது. ஆனால் வரது வந்து கரண்ட்டும் ரெசிஸ்டன்ஸும் சேர்ந்து தானே வருது. அதனால் அது வழியாக வரும்போது கரண்ட் இன்டூ ரெசிஸ்டன்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். புரிஞ்சிருச்சா அவங்க ரெண்டு பேருக்கும்? இப்போ இப்போ ஒரு ஒரு ஒன்றுக்கு ஒரு வோல்டேஜ் இருக்கு. இப்போ அந்த R1 R2 R3 மூணு ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்களா? ஒரு ஒரு இடத்துலையும் உங்களுக்கு வோல்டேஜ் இருக்கும். V1 V2 V3ன்னு மூணு வோல்டேஜ் இருக்கும். ஜஸ்டா நான் சொல்றது கவனிப்பா. அப்போ மொத்தமா எல்லா மொத்தமா ஒரு ஒரு V1 ஒரு V2 V3 மூணும் சேர்ந்தது தான் V. சரி, ஒரு நிமிஷம் இருங்க, உங்களுக்கு காட்டினா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே சாஸ்டா, இதை கவனிடா. இப்போ இங்க நீங்க போனது அந்த புக்ல பாத்தீங்கல்ல, அதே மாதிரி இந்த புக்ல மூணு ரெசிஸ்டர் இருக்கு. எங்க இருக்கு ரெசிஸ்டரு? எது ரெசிஸ்டர் சொல்லுங்க? R2 R3. வெரி குட். R1 R2 R3. இப்போ எங்க வோல்டேஜ் வந்து எங்க இருக்கு? வோல்டேஜ் அப்படின்றது இதுக்கும் இதுக்கும் இருக்கு. இந்த R1க்கு ஒரு வோல்டேஜ் இருக்கும், V1க்கு R2க்கு ஒரு வோல்டேஜ் இருக்கும், V2 R3க்கு ஒரு வோல்டேஜ் இருக்கு, அது பேர் V3. புரிஞ்சிருச்சா அவங்க ரெண்டு பேருக்கும்? பிரதீஷ் உங்க புக்ல இது அப்புறமா வருது. இதை கவனிச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும். புரிஞ்சிருச்சா? ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்க மாதிரி இதுக்கும் ஒரு வோல்டேஜும் இருக்குது குழந்தைங்களா. அவ்வளோதான். இப்போ ஆனால் இது வழியாக வர கரண்ட்டு ஒரே கரண்ட்டு தானே? அதே கரண்ட்டு தான் வருது. இங்கே இங்கே பாருங்கள், இங்கே வந்து இந்த நம்மளுடைய செல் இருக்கா, அந்த செல்லுலேருந்து ஒரே கரண்ட், அந்த கரண்ட்டு பேர் ஐ. ஆனால் வோல்டேஜ்ன்றது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸா, இங்கே ஏக்கும் பிக்கும் நடுவில் இருக்கிறது தானே, அது அந்த எலக்ட்ரான்ஸ் நடுவில் இருக்கிறது தானே வோல்டேஜு. ஸோ அதுக்கு அதனால் ஒரு தனியாக ஒரு வோல்டேஜ் இருக்குது, அது பேர் V1. பிக்கும் பிரக்தீஷ் உங்களை தான் கேட்பேன் அடுத்தது, கவனிங்க. பிக்கும் சிக்கும் R2 இருக்கா, அது ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு வோல்டேஜ் இருக்கா, பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் இருக்குமா, அதனால அது பேர் V2. சிக்கும் டிக்கும் நடுவில் ஒரு வோல்டேஜ் இருக்குமா, அது பேர் V3. இப்போ இப்போ புரிஞ்சிருச்சா? கேள்வி கேட்கட்டுமா, இல்லை ஏதாவது புரியலன்னா சொல்லுங்க, நான் திருப்பி சொல்லித்தரேன். நீங்க இது கேள்வி நேரம், நீங்க கேள்வி கேட்கணும், இல்லைன்னா நான் கேள்வி கேட்க போறேன் உங்களுக்கு. என்னடா ஒரு சத்தத்தையும் காணும், கேள்வியும் காணும், புரிஞ்சிச்சு புரியல ஒன்றுத்தையும் காணும். புரிஞ்சிருச்சா? ஓகே சூப்பர். இப்போ என்கிட்ட சொல்லுங்க, எதுக்கு கரண்ட் ஒரே கரண்ட் ஐன்னு மட்டும் சொல்றாங்க, ஏன் I1 I2 I3ன்னு சொல்லலை? பிரகதீஷ் நீங்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா ஏன்பா? சாக்ஸ்ரா நீ சொல்ற. கரண்ட் எந்த இடத்துலயும் மாறாம அப்படியே கான்ஸ்டன்டா கரெக்ட். இருக்குங்களே. இங்க பாரு பிரகதீஷ், இந்த இந்த வோல்டேஜ், இந்த பேட்டரி தானே நம்ம கரண்ட் கொடுக்குது, அது ஒரே கரண்ட் தான். சரி. இப்போ இப்போ இது சொல்லுங்க, எதுக்கு இங்க வந்து V1, எதுக்கு V1 V2 V3 தனித்தனியா இருக்கு? பிரகதீஷ் உங்க சான்ஸ் தான், சொல்லுங்க. வாழ்க்கை சப்ளை பண்ணிடுறாங்க மேம். என்ன பண்ணி V1 V2 என்ன பண்ணிடுறாங்கப்பா? மேம் சப்ளை பண்ணிடுறாங்கன்னு சொன்னேன். செப்பரேட் பண்ணிடுறாங்க, அதனால கரண்ட் ஏன் ஒரே கரண்ட்டாக இருக்கு? நீங்கள் அதை என்கிட்ட ஃபஸ்ட்டே கேட்டிருக்கணும்ல, நான் ஏதாவது டவுட் இருக்கான்னு கேட்கும்போது.
கேட்கணும். ஓகேயா? ஆ கரண்ட் ஒரே கரண்ட் தான்ப்பா அந்த 3 ரெசிஸ்டன்ஸ்லயும் வருது. அது மாறல. சரியா? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் மாறி மாறி இருக்கிறதுனால அது வருது. ம். சரியா? சரி. இது வரைக்கும் புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? கரண்ட் ஏன் ஒரே கரண்ட்டா இருக்கு? ஒரு சர்க்யூட்ல மாறி மாறி வந்துட்டு இருக்கோம். ஒரே கரண்ட் தான். ஆனா அந்த தடுக்கிறதும், அந்த வோல்டேஜ் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸும் வேற. ஓடுறது ஒரே ஆள் தானே. காத்து அடிச்சு தடுக்கிறது, இல்ல காத்து உண்டு பண்ற ரெசிஸ்டன்ஸ் அதுதானே வேற வேற இருக்கு. ம். அதனால கரண்ட் ஒன்று தான், வோல்டேஜ் இது ஒன்று வேற. புரிஞ்சிருச்சா உங்களுக்கு? இப்போ இப்போ ரெசிஸ்டன்ஸ் 3 ரெசிஸ்டன்ஸும் ஒன்று தான் சொல்லி பண்ணீங்கல்ல. 3 ரெசிஸ்டன்ஸும் ஒன்று. ஒரு டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு R1 R2 R3. அது உங்களுக்கு புரிஞ்சிச்சுல்லப்பா? அது 2 பேரும் கரெக்டாக புரிஞ்சிருச்சு. அதே மாதிரி அதே மாதிரி பார்த்தா ஆஹ், அதே மாதிரி வோல்டேஜ் இப்போ இதுக்கும் இதுக்கும் நடுவில் 1 2 3 சார் சொல்கிறா V1ன்றது என்னது? எங்கே இருக்கு? D1ன்றது ஏக்கும் பிக்கும் நடுவுல உள்ள கரெக்டு. ஓகே. அப்போ ஏக்கும் டிக்கும் மொத்தமாக நடுவில் இருக்கிறது டோட்டலாக என்னென்ன எடுத்துக்கலாம்? நீங்கள் சொல்லுங்கள். plus V1 plus V2 plus V3 ன்னு எடுத்து சூப்பர். அப்போது டோட்டல் மொத்தமாக இருக்கிறத வின்னு எடுத்துக்கிட்டு ஒன்று ஒன்றையும் R1 R2 R3 சேர்த்த மாதிரி V1 V2 V3 சேர்க்கலாமா? yes ma'am. பிரகதீஷ் சேர்க்கலாமா சேர்க்கக்கூடாதா? Yes ma'am. ஓகே. V இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா நான் சொன்னேன் உங்களுக்கு? V is equal to I into R ma'am. கரெக்ட். Current அப்போது into resistance. கரெக்ட். அப்போது இந்த ஃபர்ஸ்ட் ஒன் A டு B, இங்கே நடுவில் இருக்கிற இந்த வோல்டேஜ் V1 ஈக்குவல் டு I இன்ட்டு R1ன்னு சொல்லலாமா? Yes V2 ma'am. ஈக்குவல் டு I இன்ட்டு R2ன்னு சொல்லலாமா? V3 I இன்ட்டு R3ன்னு சொல்லலாமா? ஓகே. அதை தான் இங்கே எழுதியிருக்காங்க சார். V1 V2 V3. Yes அதே ma'am. மாதிரி ஒரு V ஈக்குவல் டு V1 V2 V3, மொத்த V இஸ் ஈக்குவல் டு V1 ப்ளஸ் V2 ப்ளஸ் V3. அதுவும் புரியுதா உங்களுக்கு? V1க்கு பதிலாக I இன்ட்டு R1, V2க்கு பதிலாக I இன்ட்டு R2, V3க்கு பதிலாக I இன்ட்டு R3 எழுதிக்கலாமா? அப்போது V இஸ் ஈக்குவல் டு I இன்ட்டு R தானே. அப்போ I இன்ட்டு ஆரையும் இதையும் சேர்த்தா R இஸ் ஈக்குவல் டு R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3. இதுதான் நீங்கள் 2 பேரும் ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சி சொல்லிட்டீங்க. ஒரு R ஈக்குவல் டு R1 ப்ளஸ் R2 ப்ளஸ் R3ன்னு சொல்லிட்டீங்க. அப்போது இந்த மாதிரி கனெக்ட் ஆகிருக்கிற ரெசிஸ்டர் இந்த மாதிரி கனெக்ட் ஆயிருந்தா அது பேர் என்ன? Series of resistors. பிரகதீஷ், அது பேர் என்னப்பா? Series of resistors. கரெக்ட். அப்போது R1 R2 R3ன்றது என்னது? Series. ரெசிஸ்டார்னு சொல்லலாம், ரெசிஸ்டன்ஸும் சொல்லலாம் குழந்தைங்களா. சரியா? ரெண்டுமே கரெக்ட் தான். பிரகதீஷ், நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னது கரெக்ட் தான். ஒரு சில புக்கில் ரெசிஸ்டார் போட்டிருக்காங்க, ஒரு சில புக்கில் ரெசிஸ்டன்ஸ் போட்டிருக்காங்க. ரெண்டும் கரெக்ட் தான். சரியா? அடுத்தது அப்போது ஒரு சீரீஸில் கொடுத்துட்டு மொத்தம் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு கேட்டாங்கன்னா என்ன செய்வீங்க? R is equal to R1 R2 plus R3. ஓகே. இப்போது பிரகதீஷ் நீங்கள் சொல்லுங்கள். R1 2, R3 2, R2 2, மூணு மூணு ஆறுமே 2 தான் ரெசிஸ்டன்ஸ். 2 ஓம்ஸ் தான் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்குது. அப்போது மொத்தம் ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? R is equal to R2 plus R2 plus R2. மொத்தம் எவ்வளோப்பா? கூட்டி சொல்லுங்கள். 6. வெரி குட், வெரி குட். புரிஞ்சிருச்சா அவங்க 2 பேருக்கும் இது வரைக்கும்? இதில் வந்து சம்மு கொடுப்பாங்கப்பா உங்களுக்கு. சரியா? அடுத்தது இப்போ ரெசிஸ்டன்ஸ் இன் பேரலல் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. அப்படின்னா பக்கத்து பக்கத்தில் இல்லாமல் சைடு சைடில் இருக்குது. நீங்கள் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகும்போது டோல் பூத் இருக்கும், பார்த்துருக்கீங்களா? நிறைய ரோடு இருக்குது. ஒரு டோல் பூத் இருக்கிற ரோடு இல்லை, நிறைய ரோடு இருக்குது. ஒரு நாலு நாலு ரோடு இருக்குது. 4 ரோடுக்கு 4 டோல் பூத் இருக்குது. ஓகேயா? காரு எந்த டோல் பூத்தில் வேணால் போகலாம். அப்போது டோல் பூத் எல்லாம் சீரியஸாக கனெக்ட் ஆயிருக்கா, பேரலாக வச்சுருக்காங்களா? பிரகதீஷ், நீங்கள் சொல்லுங்கள். பிரகதீஷ், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பேரலா ஒண்ணா வச்சிருக்காங்க.
சீரீஸ்னா எப்படி வச்சிருக்கணும் டோல் பூத்தை? தனித்தனியா. தனித்தனியானா தனித்தனியாக தானே இதையும் வச்சுருக்காங்க. இப் நான் சொல்லுவாங்க நீ சொல்கிற. நம்ம அடுத்தடுத்து வச்சிருக்காங்க மேம். ஆ, ஒரு ரோட்டில் போகிறோம், ஃபஸ்ட்டு ஒரு டோல் பூத்து காசு கட்டிட்டோம், திருப்பியும் கொஞ்சம் தூரம் கழிச்சு இன்னொரு டோல் பூத்து காசு கட்டுறோம், அதுக்கப்புறம் இன்னொரு டோல் பூத்து காசு கட்டுறோம்னா அது சீரீஸு. பிரதீஷ் நல்லா கவனிச்சிட்டு இருந்தீங்க, எதுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆறீங்க? புரியுதா உங்களுக்கு? கேட்கலையா நான் பேசுகிறது ஒழுங்கா? கேக்குது மேம். ஏனுக்கு முகம்லாம் வாடி போயிடுச்சு அதுக்குள்ளே? நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கீங்கப்பா, சரியா? நல்லா படிச்சுக்கிட்டு இருக்கீங்க. புரியலன்னா நம்ம திருப்பியும் படிச்சுக்கலாம். ஓகே. அடுத்து அடுத்து இருக்கிறது வந்து சீரீஸ். பிரக்தீஷ் உங்களுக்கு புரியுதா இப்போது டோல் பூத் எது சீரீஸ்னு? பேரலல் அப்படின்னா ஒரே ஒரு ஏதோ ஒன்றுத்துக்குள்ளே போய் டோல் பூத்துக்குள்ளே போய் வெளியே வந்தால் போதும், அது பேரலல். புரிஞ்சிருச்சா குழந்தைங்களா உங்களுக்கு? இப்போது அதே மாதிரி ஒரு கரண்ட்டு சீரீஸாக ரெசிஸ்டன்ஸ் வச்சுருக்காங்க, டோல் பூத் மாதிரியே அடுத்து 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 அடுத்து. ஒரு ஊரில் டோல் பூத்து, அடுத்த ஊரில் டோல் பூத்து, அதுக்கு அடுத்த ஊரில் டோல் பூத்து. ஆனால் பேரலாகவும் டோல் பூத் வச்சுருக்காங்க. அப்போது எங்கே அதிகமாக காசு கட்டுவீங்க? எங்கே அதிகமாக ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்? மேம் பேரல் அடுத்தடுத்து. அடுத்தடுத்துன்றது சீரீஸில். கரெக்டா? பேரலெல்லாம் இருந்துச்சுன்னா ரெசிஸ்டன்ஸு கம்மியாக இருக்கும், ஏன்னா ஏதோ ஒரு டோல் பூத்தில் பூந்து போயிட்டா போதும். கரெக்டா? அதே மாதிரி தான் கரண்ட்டும். கரண்ட்டு வந்துட்டே இருக்கு, 4 இடத்துல ரெசிஸ்டர் வச்சுருக்காங்க, நம்ம பேரலாக வச்சுருக்கிற டோல் பூத் மாதிரி. ஆனால் அது ஏதாவது ஒன்றுத்துக்குள்ளே பூந்து போயிட்டா போதும், இல்லைன்னா இதில் பாதி அதில் பாதி பூந்து போயிட்டா போதும். அப்படின்னா அது பேர் பேரலல்னு அர்த்தம். அப்போ பேரலாக இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸு கம்மியாக இருக்குமா அதிகமாக இருக்குமா? சாஸ்டா நீங்கள் சொல்லாதீங்க, பிரதீஷ் நீ சொல்லுப்பா. ம், பேரலாக இருக்கும்போது, பேரலாக இருக்கும்போது ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்குமா அதிகமாக இருக்குமா? கம்மியா இருக்கும். வெரி குட். ஓகே. இது வரைக்கும் நல்லா புரிஞ்சிருச்சாப்பா உங்களுக்கு? ஏதாச்சும் கேட்கணுமா நீங்கள் என்கிட்ட? அடுத்த கான்செப்ட் போகலாமா, இல்லை அதிகமாக இருக்கா இதுவே? என்னடா ரெண்டு பேரும் இப்படி முழிச்சிக்கிட்டு இருக்கீங்க? அடுத்த கான்செப்ட் போகலாமா, இல்லை இதுவே அதிகமாக இருக்கா? பேரலல் மட்டும் இன்னும் கொன்னே ஒன்று சொல்லித்தரேன், போதும். ம், சரி, இது மட்டும் கவனிச்சுக்கோங்க. மேம் அதுல சீரீஸ்ல வந்து ரெசிஸ்டன்ஸ் சொல்கிறேன், சீரீஸில் ரெசிஸ்டன்ஸ் கம்மியா அதிகமா தானே எனக்கு. கரெக்டா? சீரீஸில் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக தான் இருக்கும். நீங்கள் டோல் பூத்தே ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. இதுல வந்து கம்மியா இருக்கும். இதில் ரெசிஸ்டன்ஸ் கம்மியாக இருக்கும். அது எவ்வளோ கம்மியாக இருக்கும் நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன், சரியா? ஓகே. ஓகே, இப்போது கான்செப்ட் மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஆ, என்னென்னா இப்போது இதில் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கிட்டக்க இப்படி வச்சுருந்தா என்ன, இப்படி இருக்கு பாருங்க, R1 R2 R3 பேரலெல்லாம் இருக்கா? எஸ் இதுதான் மேம். பேரலெல்லாம் கனெக்ட் ஆயிருக்கு, சரியா? இதோடைய எஸ் மேம். இந்த R1 ஃபஸ்ட்டு எண்டை ஒரு பாயிண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணிட்டாங்க, R1 செகண்ட் எண்டை இந்த பாயிண்ட்டுக்கு கனெக்ட் பண்ணிட்டாங்க. சஹஸ்ரா, R2 ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எங்க, R2 செகண்ட் பாயிண்ட் எங்க சொல்ற? நீ நீ அதில் மார்க் பண்ண எழுத முடியுமாப்பா? உன்னால் எழுத முடியுமா? ஸ்பாட்லைட் எடுக்க முடியுமா? கலர் எடுக்க மேம் முடியுமா? ஆர்டியோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் இருக்குது. ஆமாம்ப்பா. இப்போ நான் இந்த ஸ்பாட்லைட் எடுத்திருக்கேன்ல, அந்த கலர் எடுத்திருக்கேன்ல, அந்த மாதிரி உங்களால் எடுக்க முடியுமா? எடுத்து பாருப்பா. உன்னால் லேபிள் பண்ண முடியுமா, அதில் எழுத முடியுமா? எடுக்க முடியலையாடா? மேம் ஆர்டியோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து இது மேம். எதுப்பா? சூப்பர். R2 செகண்ட் பாயிண்ட்டு? செகண்ட் பாயிண்ட் இது மேம். சூப்பர். பிரக்தீஷ், R3 ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, R3 செகண்ட் பாயிண்ட் என்ன? மேம் R3 ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ஏ மேம். சூப்பர். R3 செகண்ட் பாயிண்ட் வந்து பி மேம். சூப்பர். அப்போது
சூப்பராக புரிஞ்சிச்சு உங்கள் 3 பேருக்கும். இப்போ இந்த 2 பேருக்கும் இப்போ இந்த 3 ரெசிஸ்டர் இருக்கா, கா பேரலல்னு எப்படி சொல்லுவீங்கன்னு கேட்டால், ஃபஸ்ட்டு பாயிண்ட் ஆஃப் ஆல் த 3 ரெசிஸ்டரை ஒரே சேம் ஏலையும், செகண்ட் பாயிண்ட் ஆஃப் ஆல் த 3 ரெசிஸ்டரை ஒரே பாயிண்ட் பிலையும் கனெக்ட் ஆயிருந்தா அது பேர் பேரலல். அது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ம், எஸ் மேம். ஓகே. இப்போது அடுத்தது, இப்போது இதில் கரண்ட் வருதா? கரண்ட் இங்கேருந்து வந்துச்சா? கரண்ட்டு R1க்கு போகலாம், R2வில் போகலாம், R3யில் போகலாம், இல்லை பிரிஞ்சு 3 கரண்ட்டாக கூட போகலாம். அப்போது கரண்ட்டு I1, I2, I3ன்னு சொல்லலாமா? நம்ம சீரீஸில் கரண்ட் எப்படி போச்சு பிரகதீஷ், நீங்கள் சொல்லுங்கள். மேம் சீரீஸில் கரண்ட் எப்படி போச்சு? மேம் ஒரே கரெக்டா போச்சு மேம். ஆ, போயிட்டு போயிட்டு. I1, I2, I3ன்னு போச்சா? நோ மேம். வெரி குட். சஹஸ்ரா, சீரீஸில் ஏன் கரண்ட் ஒரே கரண்ட்டாக போச்சு? கேள்வி கேள்வி புரிஞ்சுச்சாப்பா? உன்னை தாண்டா கேட்குறேன். சீரீஸில் ஏன் ஒரே கரண்ட்டாக போச்சு? மேம் சீரீஸ்ல வந்து கரண்ட் ஸ்டேபிளா கான்ஸ்டன்டா இருந்தது மேம். இங்கேயும் தான் கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. மேம் இங்கேயும் தான்டா கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. எஸ் மேம். அப்போது ஏன் சீரீஸில் ஒரு கரண்ட்டு, இங்கே ஏன் I1, I2, I3? ஓகே. நீங்கள் உங்களுக்கு தெரியலனா மேம் கரண்ட் பரவாயில்லப்பா. சொல்லுங்கள். மேம் சொல்லுப்பா. கரண்ட் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் மாறுது மேம், ஒவ்வொரு இடத்துலயும் ரெசிஸ்டர் இருக்கிறதுனால. கரெக்ட். சரி, நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு இது ஒன்று சொல்கிறேன். சரியா? ஓகே. கரெக்டு தான், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். நீங்கள் கரெக்டாக தான் சொல்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு புரியுற, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். பிரக்தீஷ், நீங்கள் உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அங்கே ஏன் ஒரே கரண்ட் போகுது, இங்கே ஏன் கரண்ட் 3ஆ பிரியுதுன்னு புரிஞ்சிச்சா? எஸ் மேம். ஏன்? மேம் அங்க வந்து ரெசிஸ்டர் வந்து அடுத்தடுத்து இருந்துச்சு மேம். ம் இங்க சர்க்கியூட்ல வந்து பேரலா இருக்கு மேம். ஆ சக்ஸ்ரா, உங்களுக்கு புரிஞ்சிச்சா அது அவர் எஸ் மேம். சொல்கிறது? ஓகே. இப்போது நான் இன்னும் ஒரே தடவை சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது ரெசிஸ்டர் இங்கே வச்சுருக்கோம் நம்ம, அதே மாதிரி இங்கே ஒரு ரெசிஸ்டர், ஒரே ரெசிஸ்டர் தாண்டா. சரி, ஓகே, உங்களுக்கு ஒன்றாவே சொல்கிறேன். இப்போது இது வந்து ஒரு ரெசிஸ்டரு, இது ஒரு ரெசிஸ்டரு, இது ஒரு ரெசிஸ்டரு, இது ஒரு ரெசிஸ்டரு. அப்போது நம்மக்கிட்ட இருக்கிறது ஒரே ஒரு கரண்ட்டு தான், வேறு எதுவும் இல்லை. அப்போது அந்த கரண்ட்டு ஆனால் 3 ரெசிஸ்டர் வழியாகவும் தாண்டி போகணும் சீரீஸில். அதனால் அதனால் இது வந்து ஒரே கரண்ட்டு ஐன்னு மட்டும்தான் பிரிச்சிட்டோம். ஆனால் பேரலல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ரெசிஸ்டர் இப்படி பேரலாக வச்சுருக்காங்க. அதே ஆனால் கரண்ட்டால் எப்படி வேணால் போகலாம். கரண்ட் இப்படி வருது, இது வழியாகவும் போகலாம், இப்படியும் போகலாம், இப்படியும் போகலாம். இதுதான் பேரலாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க. அப்போது கரண்ட் ஒன்று ஒன்று வேறு வேறு இருக்கிறதுனால I1, I2, I3ன்னு சொல்கிறோம். புரியுதா? உங்களுக்கு ஃபஸ்ட்டே புரிஞ்சிருச்சு இல்லை? பிரக்தீஷ் புரிஞ்சிருச்சு. சஸ்டா, உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? எஸ் மேம். இப்போது இப்போது அதுதான். ஸோ சீரீஸாக இருந்தால் ஐ என்னன்னு எழுதுவீங்க? ஐன்னு மட்டும் எடுக்கணும் மேம். வெரி குட். அப்போது சீரீஸாக இருந்தால் வி என்னன்னு எழுதுவீங்க? மேம் V1 V2 V3. பிரக்தீஷ், சீரீஸாக இருந்தால் வி எப்படின்னு எழுதுவீங்க? V is equal to V1 plus V2 plus V3. வெரி குட். இப்போது ஆனால் நம்ம இந்த பிக்சர் வந்துட்டிங்களாப்பா 2 பேரும்? இது ஒன்றே ஒன்று மட்டும் சொல்லிட்டு முடிச்சிடுறேன், சரியா? ஆனால் இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ ஆறுக்கு நடுவில், இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கும் R1க்கு எண்டிங் பாயிண்ட்டுக்கும் நடுவில் இருக்கிறது தானே வி. R1க்கு உடைய ஸ்டார்டிங்கும் எண்டிங் பாயிண்ட்டும் ஏவும் பியும் தான். R2 உடைய ஸ்டார்டிங் எண்டிங் பாயிண்ட்டும் ஏவும் பியும் தான்.
R3 உடைய ஸ்டார்டிங் எண்டிங் பாயிண்ட்டும் ஏவும் பியும் தான். அது உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல்ல? நீங்க 2 பேருமே அதை கரெக்ட்டா சொல்லிட்டீங்க. அப்போ இதோடைய ஸ்டார்ட்டிங் எண்டிங் பாயிண்ட்டுக்கு நடுவுல இருக்கிறது தானே V. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், பொட்டன்ஷியல். அப்போ R1, R2, R3 மூணுக்குமே ஸ்டார்ட்டிங் எண்டிங் பாயிண்ட் ஒண்ணா இருக்கிறதுனால மூணுத்துக்குமே பொட்டன்ஷியல் ஒண்ணா தான் இருக்கு. அந்த Vன்றது மூணுத்துக்குமே ஒரே V தான். புரிஞ்சிருச்சாடா? ஆனா சீரீஸ்ல அப்படி இல்லை. ஒன்னொன்னுத்துக்கும் ஸ்டார்டிங் எண்டிங் வித்தியாசமா இருக்கு. R1, R2, R3க்கு. அதனால பொட்டன்ஷியல் வித்தியாசமா இருக்கும். குழந்தைங்களா இதை வச்சு சுத்தி 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 கேள்வி கேட்பாங்க. இது நல்லா புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ஈஸி தான் அது. புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி தான். பிரக்தீஷ் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இதுல ஏன் வெறும் V, அதுல ஏன் V1, V2, V3? வால்ட் மீட்டர் வந்து பேரலா கனெக்ட் ஆயிடுது மேம். ஓகே. பாயிண்ட்ஸ் ரெண்டுத்துக்குமே ஸ்டார்டிங் எண்டிங் பாயிண்ட் மூணுத்துக்குமே ஒன்று தான். ஓகே. ஜஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிருச்சாப்பா? சரி சரி, நான் மிச்சது நாளைக்கு சொல்லித்தரேன் உங்களுக்கு. ஜஸ்ட் அந்த சம்மு நான் என்னன்னு பார்த்துட்டேன். நாளைக்கு சொல்லித்தரேன். அது நேராக சொல்லித்தரணும் உங்களுக்கு. இதில் சம்ஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் போடும்போது உங்களுக்கு அந்த சம் சொல்லித்தரேன். சரி, இது வரைக்கும் புரிஞ்சிருச்சுல உங்களுக்கு? படிச்சுட்டு வாங்க 2 பேரும். இல்லை நான் கொஸ்டின் அனுப்பட்டுமா? படிச்சுட்டு ப்ராக்டிஸ் நீங்களும் படிச்சுட்டு வரீங்களா? எஸ் மேம். ஓகே ஓகே, நாளைக்கு பார்க்கலாம். பை. ஓகே மேம். தேங்க்யூ மேம். வெல்கம் வெல்கம், பை.